ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விஷயத்த தவிர்த்தா எப்படி நம்ம பணம் நல்லா சேர்க்கலாங்கிறத பத்தி பார்ப்போம். முதல் விஷயம் கிரெடிட் கார்டு. எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. என்னன்னா, இப்போ இப்போ நீங்க நார்மலா ஒரு பேங்க்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணாலுமே அது வந்து என்னன்னா, அ ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் நீங்க அத ஆன் டைம்ல பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய பேர் அத ஆன் டைம்ல பே பண்ண மாட்டாங்க. அதனால என்னன்னா, வட்டி வந்து அதிகமா சேர்ந்துக்கிட்டே போயிடும். அதே மாரி என்னன்னா, இப்போ ஒரு கிரெடிட் கார்ட யூஸ் பண்றவங்களோட ஹேபிட் எப்படி இருக்குன்னா, ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க. என்னன்னா, இப்ப நமக்கு எது தேவை, எது தேவையில்லங்கிறது நம்ம காசு நமக்கு குடுத்து நம்ம வாங்குனோம்னா நமக்கு தெரியும். அதே இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரெடிட் கார்ட்ல செலவு பண்ணும்போது, நம்ம சில நேரத்துக்கு நமக்கு வந்து ஓவர் ஸ்பெண்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, இப்ப அ எது தேவையில்லாத பொருள்லாம் இருந்தா கூட, அது கூட சில நேரத்துக்கு கிரெடிட் கார்ட்ல ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. அதே மாரி வந்து டெபிட் சைக்கிள் என்னன்னா, இப்ப கரெக்ட்டான நேரத்தில கிரெடிட் கார்ட்ல பே பண்ணா தான் நம்ம வந்து அத வந்து ஒரு யூஸ் பண்ண முடியும். அதே நீங்க கரெக்ட்டான நேரத்தில இப்ப இந்த இதுக்கு இந்த மந்த்ல கட்டி முடிக்காம நீங்க அடுத்த மாசம் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் பேலன்ஸ் கட்டுனீங்கன்னா, அந்த டெபிட் சைக்கிள் மாறும். இது வந்து ஒரு கடன் சுமை வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தும். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து சரியான கட்டுப்பாடு இல்லன்னா, லேக் ஆஃப் கண்ட்ரோல் என்னன்னா, இப்ப கிரெடிட் கார்டு மூலமா உங்களுக்கு பணம் செலவழிக்கிறது வந்து இது ரொம்ப எளிதா இருக்கா மாரி இருக்கும். அதனால நீங்க என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம நெறைய செலவு பண்ணிடுவீங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க இப்படியே அதிகமா போறதுனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் கூட இம்பாக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் காரணங்களுக்காக தான் நீங்க வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்றத ரொம்ப தவிர்க்கணும். அடுத்தது வந்து எந்த மாதிரியான நேரத்தில பெர்சனல் லோன எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு பெர்சனல் லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நீங்க வந்து பெர்சனல் லோன யூஸ் பண்ணாம இருக்குன்னு. ஒரு ஒரு அர்ஜென்ட் தேவை இருந்தா நீங்க பெர்சனல் லோன் எடுக்கலாம். ஆனா, நமக்கு இப்ப அவசியமான தேவையே இல்லாம இருக்கும் சில பேருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாம சில பொருள்லாம் வந்து வாங்குறதுக்காக பெர்சனல் லோன் எடுப்பாங்க. அதே மாரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்னன்னா, வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறதுக்காக ஒரு லக்ஸுரி ட்ரிப்பு அந்த மாரிலாம் போறதுக்காக பெர்சனல் லோன் போட்டு போவாங்க. கண்டிப்பா அது மாரி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செல்வத்த நீங்க சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாரி சில நேரத்துக்கு வந்து பெர்சனல் லோன் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது குடுக்குறவங்களுக்காக அதிகமான வட்டிய போய் தர ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற பேங்க்ல போய் பெர்சனல் லோன் வாங்குவாங்க. அதையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாரி உங்கள்ட்ட மத்த கடன்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு அடைச்சுட்டு, அதுக்கப்புறமேல் தான் நீங்க பெர்சனல் லோன் வாங்கணும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான இன்கம் இல்லன்னா, அப்போதைக்கு பெர்சனல் லோன் வாங்கவே வாங்காதீங்க. அதே மாரி இப்ப நீங்க பெர்சனல் லோன் வாங்கி நியூ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுல வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்கும். இப்போ ஒரு பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னா, அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வரும் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போதைக்கு நீங்க பெர்சனல் லோன் வாங்குறத கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது. அதே மாரி உங்களோட ம் அ பெர்சனல் லோன் வாங்கிட்டு அத எப்படி நீங்க ரீபே பண்றீங்கங்கிறத நீங்க உங்களோட கண்ட்ரோல் இல்லன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த காரணங்களால தான் கிரெடிட் கார்டையும், பெர்சனல் லோனையும் அவாய்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.